வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலாவிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் தற்பொழுது புதிய கட்சியை சசிகலா அவர்கள் தொடங்கியுள்ள நிலையில் என்டிஏ கூட்டணியில் ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அமித்ஷா மற்றும் மோடி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களின் ஆதரவு இல்லாமல் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றியடைவது கடினம் என்ற காரணத்தினால் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டார். இதனால் தற்பொழுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபத்தில் இருப்பதால் திமுகவிற்கும் சசிகலாவிற்கும் தான் ஆதரவாக செயல்படுவார்கள். அதில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் சசிகலாவை என்டிஏ கூட்டணியில் இணைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதை அமித்ஷா மற்றும் மோடி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அழுத்தத்தை கொடுத்துள்ளனர். வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்தவுடனே சசிகலா அவர்கள் போட்ட டிமாண்ட் என்ன தெரியுமா? துணை முதல்வர் பதவி. கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 சீட்டோ 4 சீட்டோ 5 சீட்டோ ஏன் 1 சீட்டு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் துணை முதல்வர் பதவி எனக்கு வர வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சசிகலா அவர்களது போட்ட திட்டம் தற்பொழுது தேர்தல் நேரத்தில் அவருக்கு கை கொடுத்துள்ளது. மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களது காலத்தில் இருந்து சசிகலா அவர்கள் அரசியலின் நுணுக்கம் என்ன என்பதை நன்கு அறிந்தவர். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவகாசம் கேட்டுள்ளார். 3 நாட்கள் அவகாசத்திற்கு பிறகு நல்ல முடிவை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் வேறு வழி கிடையாது. துணை முதல்வர் பதவியில் சசிகலா அவர்கள் வந்தால் நிச்சயம் அது ஒட்டுமொத்த அரசியலிலும் திருப்புமுனையாக மாறும். அதற்கு முதலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறும். தென் மாவட்டங்களில் சுமார் 25 தொகுதிகளை சசிகலா அவர்கள் கேட்டுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் சசிகலா அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்குமா, அல்லது ஓபிஎஸ்ஸிற்குத்தான் ஆதரவுகளை செலுத்தி திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்குமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடியின் தலைமை சரியாக இருக்கிறதா, அல்லது அவரால் தான் அதிமுக 11 தோல்விகளை தழுவியுள்ளதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.